மாவீரன் புலித்தேவன் இந்தியாவில் முதலாக சுதந்திர போராட்ட மன்னர். இவதாங்க தீரன் சின்னமலை. கொங்கு நாட்டுக்காக சுதந்திரத்துக்காக போராடிய ஒரு மாவீரன். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஐயா முத்துராமலிங்கன் ஐயா. தெய்வீகமும் தேசியமும் இரு கண்களாக பார்க்கக்கூடியவர் தான் ஐயா முத்துராமலிங்கம் ஐயா. இவர் பாருங்க, இவர் தான் வஉசி சிதம்பரனார் பிள்ளை. சுதந்திரத்துக்காக செக்கிழுத்த செம்மல். இவர் ஐயா டாக்டர் கேசவ பவிராம் எட்கேஸ்வர். இந்துக்களுக்காகவே தன்னுடைய அர்ப்பணித்தவர். இவர் மாதவ சதாசிவ கோல்வால்கார். இவர் பார்த்தா இந்து எழுச்சியில் பார்த்தா இளமையில் இனிமை சேர்த்தவர். இவர் பால கங்காதர திலகர். சுதந்திரத்துக்காக போராடியவர். தெரு தெருவாக சுதந்திரத்துக்காக ஜோதி ஏந்தி நின்று போராடக்கூடிய ஒரு மாமன்னன். இவர் தான் வினோபாஜி ஐயா. இவர் பார்த்திங்கன்னா உயிரையே பார்த்திங்கன்னா தன்னுடைய பசுவதை, அதாவது பசுக்கள் வதை செய்வது பார்த்திங்கன்னா தன் உயிருக்கு மேலே பார்த்திங்கன்னா பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மன்னன். இவர் தாங்க புத்தர் ஐயா. எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிக்குவாங்க. ஆசையை துறந்து ஆனந்தம் பெற ஆணவமாய் இருந்தவர். அம்மா தான் கண்ணகி அம்மா. கையில் வச்சுருக்கிறது தான் அவருடைய கால் சிலம்பு. தன்னுடைய கணவருக்காக கற்பின் வடிவத்தையே கனலாக்கி வெற்றி பெற்ற தாய் அப்படின்னு சொல்லலாம். இந்த அம்மா தான் வேலுநாச்சியார் அம்மா. இந்த காலத்தில் இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் இவங்க மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இருக்கக்கூடியவர். இந்தியாவிலே முதல் போராட்ட பெண்மணின்னு சொல்லலாம். இந்த அம்மா தான் காரைக்கால் அம்மையார். இந்த அம்மா வாழ்க்கை எத்தனை பேர் வாழ்வாங்கன்னு தெரியல. பக்தி ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர். இவர் தான் சத்திய சாய்பாபா. மனிதனுக்குள் தெய்வமும் இருக்குது என்ற ஒரு உண்மையை உணர்த்தியவர் இவர் தான். இவர் தான் தயானந்த சரஸ்வதி சுவாமிகள். வேதங்களும் ஆகமங்களும் திருமுறைகளையும் பாதுகாக்க வழிவகுத்தவர். இவர் சிவானந்தர் ஐயா. அமைதியையும் சாந்தியையும் உயிருக்கு உடம்பாகவும் மார்க்கத்தை உருவாக்கியவர். இவர் தான் சுவாமிகள். மதங்கள் எல்லாம் மார்க்கம் கொண்டு அடியவருக்கெல்லாம் அரசு அடிமை என நிரூபித்து காட்டியவர். இவர் தான் சித்பானந்தர், தென்னாட்டு விவேகானந்தர் என்று கூட இவரை சொல்லலாம் நம்ம. இவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். இவர் தெரியாத ஆளே யாரும் இருக்க முடியாதுங்க. காளி தேவி கருணையும் மலையை கண்டு உலக மக்களுக்கு உயிர் என்னும் ஞான உபதேசம் செஞ்சவர் இவர் தான். இவர் நந்தனார். இறைவனுக்கே வேலை கொடுத்து இறையருள் பெற்றவர். நம்மளாம் மனுஷனுக்கு தான் வேலை கொடுத்து பார்த்துருப்போம். இவர் இறைவனுக்கே வேலையை கொடுத்தவர். அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை வள்ளலார் பெருமாள். சோதியின் கடவுளை கண்டு அதற்கான மார்க்கத்தையும் தந்தவர். இவர் மத்வாச்சாரியார். உயிரும் உடம்பும் கடவுள் என்ற உண்மையை தந்தவர். இவர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ராமானுஜர். கணிதத்திற்கான மேதை. சாதி சமயங்கள் இல்லை என்று வாழ்ந்து நிரூபித்து காட்டியவர் நமது ராமானுஜர் ஐயா அவர்கள். இவர் தெரியாத ஆள் யாரும் இருக்க முடியாதுங்க. ஆதிசங்கரர். 6 சமயங்களாக இந்து மதத்தின் பிரிவுகளை வடிவமைத்தவர். இவர் தாங்க தண்டபாணி சுவாமிகள். தமிழ் தாத்தா. கௌமார தத்துவத்தை பரப்பிய முதல் வண்ணச்சாரம். திருஞான சம்பந்தர். அன்னியின் ஞானப்பால் உண்டி உலக பல அற்புதங்களும் செய்தவர். தாய் மடியில் பால் குடித்தவர்கள் பார்த்திருக்கலாம். இறைவனுடைய பால் குடித்த, அன்னை மடியில் பால் குடித்த திருஞான சம்பந்தர். இவர் திருநாவுக்கரசர். உழைப்பின் சிறப்பு